வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்த நிலவரங்க. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 6,919 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 7,000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அது வந்து நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் இது. இன்றைக்கி 2ஆம் தேதி உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 2ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட் வரைக்கும் 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டில் 3ஆம் தேதி ஸ்லாட்டில் 6,919 டிக்கெட்டு அவைலபிள் இருக்குங்க. அது நேற்று இப்படி தான் நிறைய அவைலபிள் இருந்தது. காலையில் நேற்று 7 மணி 8 மணி வரைக்கும் கூட டிக்கெட் அவைலபிள் இருந்தது. எஸ்எஸ்டி டோக்கன் 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுக்கும்போது நிலவரம் பார்க்கலாம். 5:30 மணிக்கு எடுக்கும்போது 5,410 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. 5:45 ஆகிடுச்சு. 5,410 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் 1,500 டிக்கெட்டு கிட்டத்தட்ட போயிருக்குங்க. அப்போ இது நைட்டில் விடிய காலையிலே வந்து நின்று இருப்பாங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்து இவ்வளோ தான் போயிருக்கு. இது 1 மணி நேரத்தில் 1,500 டிக்கெட் போயிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். கண்டிப்பாக இன்னும் 5,500 டிக்கெட்டுங்கிறது ஒரு 3 மணி நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது இப்போ மணி இன்னும் 5:45 6 போகுது. 8 மணி வரைக்கும் கம்பல்சரியாக இன்றைக்கி டிக்கெட்டு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பதிக்கு டேரெக்டாக டிக்கெட் எடுக்கணும்னு நினச்சிட்டு போகிறவங்க திருப்பதியில் இப்போ இருந்தீங்கன்னா நேராக போய் எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துக்கங்க. விஷ்ணுநிவாசம் சீனிவாசத்தில் முடிஞ்சிருந்தால் கூட பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா அலிப்பரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக 8-8:30 வரைக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ 2-3 நாளாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. 30ஆம் தேதி அதாவது சண்டே அன்னைக்கு சாமி தரிசனம் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா 80,000 பேர் சாமி தரிசனம் பார்த்துருந்தாங்க. ஆனால் வித்தவுட் டிக்கெட், அதாவது டேரெக்டாக டிக்கெட் இல்லாமல் போனவங்க 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. நார்மலாக டிக்கெட் வாங்கிட்டு போனவங்க கூட்டம் தான் அதிகமாக இருந்தது தவிர டிக்கெட் இல்லாமல் போன கூட்டம் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்தது. நேற்று 1ஆம் தேதி அன்றைக்கி நான் இன்றைக்கி ஊஞ்சல் சேவைக்கு புக் பண்ணிவிட்டு நேற்று சாமி தரிசனத்துக்கு போயிருந்தோம். கூட்டம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. இதில் நேற்று ஊஞ்சல் சேவை பற்றியும் நேற்று போயிட்டு வந்த அனுபவத்தை பற்றியும் பேசலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று காலையில் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் காலையில் இங்கேருந்து போயிட்டு திரும்ப நைட்டு அதே சப்தகிரி எக்ஸ்பிரஸில் திரும்ப வந்துட்டாங்க. ஏன்னா பகலில் நடக்கிற ஊஞ்சல் சேவைங்கிறதுனால முடிச்சுட்டு திரும்ப 6:15 கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ரிட்டர்ன் கிளம்பிலான்ட்டு வந்தோம். பட் ட்ரெயின் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. திருப்பதிக்கு அந்த ட்ரெயின் 6:05க்கு எடுக்கணும் சாயந்தரம். ஆனால் ட்ரெயின் அங்கே வந்ததே 6:15க்கு. எடுத்தது 6:35 எடுத்து ரேணிகுண்டாவில் கொண்டாந்து போட்டாங்க. ரேணிகுண்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 8:15 வரைக்கும் அங்கே தாங்க இருந்தோம். 1 மணி நேரத்துக்கு மேலே ரேணிகுண்டா ஸ்டேஷனில் நின்றுடுச்சு. எந்த காரணமும் தெரியல. எல்லோரும் ட்ரெயின் ஃபுல்லாக ஓரளவு கூட்டமாக தான் இருந்தது. ஆனாலும் எந்த காரணமும் தெரியல. டிடிஆர் கேட்கும்போது தெரியல சார், சிக்னல் கிடைக்கலன்னு சொன்னார். 8:15க்கு தான் எடுத்து சென்னைக்கு வரும்பொழுது நாங்கள் அம்பத்தூரில் இறங்கிட்டோம். அம்பத்தூர் இறங்கும்போது மணி 10:35ங்க. அப்போ தான் இங்கே வந்தது. அதனால் அந்த சேவையை பற்றியோ மற்ற டீட்டெயில்ஸ் பற்றியோ எதுவும் சொல்ல முடியல. சப்தகிரி எக்ஸ்பிரஸ், அதுவும் நைட்டில் வர சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. வர அடிக்கடி நடக்குது இந்த மாதிரி. ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. அங்கே 5:50க்கு வரணும், 6:05க்கு திருப்பதியில் எடுக்கணும். அங்கே வர்றதே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி நாள் 6 மணிக்கு மேலே தான் வருது. வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உடனே கிளம்புறாங்க. பிளாட்ஃபார்ம் வர மாற்றிட்டு இருக்காங்க. 1வது பிளாட்ஃபார்ம் இறங்குறாங்க, 2வது பிளாட்ஃபார்ம் இறங்குறாங்க. நேற்று 4வது பிளாட்ஃபார்த்தில் வந்தது. இந்த மாதிரி இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் வந்து ரிட்டர்ன் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. போகும்போது ஓரளவு கரெக்டாக போயிடுது. ரிட்டர்ன் வர்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. மத்தியானம் வர ட்ரெயின் இதே மாதிரி தான் லேட் ஆகுது. ஆனால் நைட்டில் வர ட்ரெயின் ரொம்ப மோசம். எல்லா ட்ரெயினுக்கும் இடம் கொடுத்துட்டு நின்று தான் ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயின் கண்டிஷன் பாருங்கள். ட்ராவலிங் டைம் 2.25 மணி நேரம், லேட்டு 1.25 மணி நேரம். 7 மணி நேரம் 8 மணி நேரம் இல்லைன்னா 10 மணி நேரம் ஒரு ட்ரெயின் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டாக ஆனால் கூட பெருசாக தெரியாதுங்க. நாள் கணக்கில் வர ட்ரெயின் கூட 1/2 மணி நேரத்தில் லேட்டாக வருது. 3 மணி நேரம் போகிற ட்ரெயின் இதை வந்து 2 மணி நேரம் லேட்டாக கொண்டு வர்றாங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறதுங்க ட்ரெயின்? அது எப்போதுமே இப்படி தான் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி சப்தகிரி எக்ஸ்பிரஸில் பகலில் நைட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது லேட்டான அனுபவம் வந்ததுன்னா அந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் திருப்பதி அப்டேட்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.